உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கருணையும் காருண்யமும் சமத்காரமும் சாதுரியமும் தீரமும் திறமையும் நுண்மான் நுழைப்புலமும் பன்னூலறிவும் ஒருங்கே பெற்ற ஒப்பாறு மிக்காருமில்லா உன்னத தலைவராக, தரணி போற்றும் முன்னோடி திட்டங்களை முதன்மையாக செயல்படுத்தும் முதல்வராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். நெசவாளர்களின் வாழ்வு மேம்பட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் பதிவு செய்துள்ள நெசவாளர்கள் நெசவுக்கு முந்தைய பணிகளான பாவு ஒட்டுதல், கஞ்சி தோய்த்தல், சாயம் தோய்த்தல் போன்ற பணிகளை சிரமமின்றி நேர்த்தியாக செய்வதற்கு ஏதுவாக நாமக்கல் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள பொது வசதி மைய கட்டடம் உட்பட நெசவு தொழில் அதிகம் நடைபெறும் பல்வேறு மாவட்டங்களில் 21 பொது வசதி மைய கட்டடங்கள், சேலத்தில் பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் அலுவலக கட்டடம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சி கூடுதல் பயிற்சி கூடம் உட்பட கைத்தறி, கைத்திறன், துணிநூல், கதர்துறை சார்பில் 8,56,75,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மழைக்காலங்களில் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலாளர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பங்களின் வாழ்வாதார நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4,000 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 5 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகையான 4,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளின் படிப்பினை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் மேற்படிப்புக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் பொருட்டு டாக்டர் எம்ஜிஆர் கைத்தறி நெசவாளர் நலவாழ்வு அறக்கட்டளை வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்ச முதல் மதிப்பெண் மற்றும் 2ஆம் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு 33 பாடப்பிரிவுகளில் அவர்கள் படிப்பை முடிக்கும் காலம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதுமை திட்டங்களான வெண்பட்டு முட்டை தொகுதிகளையும் இளம் புழுக்களையும் எடுத்துச் செல்வதற்கான ஊக்கத்தொகை, ஓலையால் வேயப்பட்ட பட்டுப்புழு வளர்ப்பு குடில் கூரைகளை புதுப்பிக்க வழங்கப்படும் நிதி உதவி ஆகியவை பற்றிய தகவல்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நெசவாளர்களின் வாழ்வு மேம்படுவதற்காக திறந்து வைத்த கட்டடங்கள் பற்றியும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கான மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை வழங்கிய விவரங்களையும் நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை குறித்த தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கைத்தறி நெசவாளர்களின் பயன்பாட்டிற்காக நாமக்கல் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள பொது வசதி மைய கட்டடம் உட்பட நெசவு தொழில் அதிகம் நடைபெறும் பல்வேறு மாவட்டங்களில் 21 பொது வசதி மைய கட்டடங்கள், சேலத்தில் பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் அலுவலக கட்டடம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சி கூடுதல் பயிற்சி கூடம் உட்பட கைத்தறி, கைத்திறன், துணிநூல், கதர்துறை சார்பில் 8,56,75,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இத்தகவல்கள் அடங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்று விளங்குவதுடன் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் மத்திய மாநில அரசுகளுக்கு கணிசமான வருவாயை பெற்றுத் தருவதிலும் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஜவுளி தொழிலை மேற்கொண்டு வருகின்ற நெசவாளர்களின் வாழ்வு மேம்பட பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் பதிவு செய்துள்ள நெசவாளர்கள் நெசவுக்கு முந்தைய பணிகளான பாவு ஓட்டுதல், கஞ்சி தோய்த்தல், சாயம் தோய்த்தல் போன்ற பணிகளை சிரமமின்றி நேர்த்தியாக செய்வதற்கு ஏதுவாக நாமக்கல் மாவட்டம் மரவப்பாளையத்தில் 29,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பரமத்திவேலூர் குழும பொது வசதி மைய கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் ஈரோடு மாவட்டம் முகாசிப்பிடாரியூர், காஞ்சிகோவில், பவானி, அக்கரை தட்டாம்பள்ளி, தாண்டாம்பாளையம், சக்தி நகர், ஆப்பக்கூடல், சென்னிமலை, தாசப்பகவுண்டன்புதூர், கடலூர் மாவட்டம் சஞ்சீவராயன் கோயில், புதுப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயன்பேட்டை, அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல், மதுரை மாவட்டம் நிலையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் காளிங்கராயன்புதூர், ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்தில் 2 கட்டடங்கள்,
கரூர் மாவட்டம் வெங்கமேடு, தூத்துக்குடி மாவட்டம் செந்தியம்பாளையம், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி, திருப்பூர் மாவட்டம் கோவில்வழி ஆகிய இடங்களில் 4,62,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 21 பொது வசதி மைய கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் 1979ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட பட்டு வளர்ச்சித்துறையின் இயக்குநர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் இல்லாததை கருத்தில் கொண்டு சேலத்தில் பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு 1,65,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டடம் கட்டப்படும் என்றும், தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருவதால் பட்டு விவசாயிகளுக்கும் பட்டு வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் விரிவாக்க பணியாளர்களுக்கும் நவீன பட்டு தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி பயிற்சி நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக நவீன பயிற்சி கூடங்களும் தங்கும் விடுதியும் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி சேலம் மாநகர் அஸ்தம்பட்டியில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 9,049 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் இயக்குநர் அறை, இணை இயக்குநர் அறை, துணை இயக்குநர் அறைகள், அமைச்சு பணியாளர்கள் அலுவலக கூடம், கணினி அறை, கூட்டரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பட்டு வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலக கட்டடம், ஓசூரில் உள்ள தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி பயிற்சி நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12,667 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் பயிற்சி அறைகள், உணவு அருந்துமிடம், சமையலறை, கூட்டரங்கம், அலுவலக அறை உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கூடுதல் நவீன பயிற்சி கூடம் மற்றும் தங்கும் விடுதி கட்டடங்கள் என மொத்தம் 8,56,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் பட்டு வளர்ச்சி, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. 12,236 மண்பாண்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாய் வீதம் மொத்தம் 4,89,44,000 ரூபாய் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை வழங்கிடும் திட்டத்தினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 5 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகையான 4,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். இந்த விவரங்கள் அடங்கிய கூடுதல் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். மழைக்காலங்களில் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலாளர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பங்களின் வாழ்வாதார நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4,000 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும் என்று 2014-2015 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் நீங்கலாக 31 மாவட்டங்களில் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்தவர்கள், கதர் வாரியத்தின் மண்பாண்ட தொழிற்கூட்டுறவு சங்கத்தின் கீழ் பதிவு செய்தவர்கள் மற்றும் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் 12,236 மண்பாண்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாய் வீதம் மொத்தம் 4,89,44,000 ரூபாய் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை வழங்கிடும் திட்டத்தினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 5 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகையான 4,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் திறந்து வைத்த கட்டடங்கள் மற்றும் தொடங்கி வைத்த உதவித்தொகை வழங்கும் திட்டங்களின் மொத்த மதிப்பு 13,46,19,000 ரூபாய் ஆகும். கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளின் படிப்பினை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் மேற்படிப்புக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் கைத்தறி நெசவாளர் நல்வாழ்வு அறக்கட்டளை கல்வி உதவித்தொகை, கைத்தறி தொழில்நுட்ப பட்டய படிப்பில் பயிலும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம். கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளின் படிப்பினை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் மேற்படிப்பிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் பொருட்டு டாக்டர் எம்ஜிஆர் கைத்தறி நெசவாளர் நலவாழ்வு அறக்கட்டளை 1986 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு ஆண்டும்
அதிகபட்ச முதல் மதிப்பெண் பெறும் ஒரு மாணவன் மற்றும் ஒரு மாணவிக்கு 33 பாடப்பிரிவுகளில் அவர்கள் படிப்பை முடிக்கும் காலம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2012ஆம் கல்வியாண்டு முதல் கல்வி உதவித்தொகையை ஆண்டுக்கு 4000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார். அதன்படி கூடுதல் கல்வி உதவித்தொகை பெற்று மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். 2013-14ஆம் ஆண்டு முதல் 2வது அதிகபட்ச மதிப்பெண் பெறும் மாணாக்கர்களுக்கும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் மொத்தம் 132 மாணவ மாணவியர் உதவித்தொகை பெற்று வருகின்றனர். சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகத்தினால் நடத்தப்படும் 3 ஆண்டு கைத்தறி தொழில்நுட்ப பட்டய படிப்பிற்கு மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்படும் போது நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும், 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 450 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாகவும், 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கதக் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள வெங்கடகிரி ஆகிய இடங்களில் பயிலும் மாணாக்கர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதுமை திட்டங்களான வெண்பட்டு முட்டை தொகுதிகளையும் இளம் புழுக்களையும் எடுத்துச் செல்வதற்கான ஊக்கத்தொகை, ஓலையால் வேயப்பட்ட பட்டுப்புழு வளர்ப்பு குடில் கூரைகளை புதுப்பிக்க வழங்கப்படும் நிதி உதவி ஆகியவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். கடந்த ஆண்டுகளில் தோற்றுவிக்கப்பட்ட 22 பெரிய அளவிலான தனியார் இளம் புழு வளர்ப்பு மையங்களும் 110 மிகச்சிறிய தனியார் இளம் புழு வளர்ப்பு மையங்களும் விவசாயிகளுக்கு இளம் புழுக்களை வளர்த்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதில் பெரும்பாலான மையங்கள் வெண்பட்டு கலப்பின பட்டு முட்டைகளையே வளர்த்து இளம் புழுக்களாக விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கின்றன. இம்மையங்களால் விவசாயிகளின் பணிச்சுமை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது முட்டை தொகுதிகளுக்கான விலைக்கு மேல் 100 பட்டு முட்டை தொகுதிகளுக்கு இளம் புழு வளர்ப்பு கட்டணமாக 1000 ரூபாய் முதல் 2000 வரை பெறப்படுகிறது. பட்டு முட்டைகளை எடுத்துச் செல்ல 100 ரூபாய் ஊக்கத்தொகையும், இளம் புழுக்களை எடுத்துச் செல்ல போக்குவரத்து செலவிற்காக 500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இளம் புழு வளர்ப்பு மையங்கள் மூலம் 30 லட்சம் பட்டு முட்டைகள் அளவிற்கு இளம் புழுக்களாக விநியோகம் செய்யப்படுகிறது. இத்திட்டத்திற்காக தேவைப்படும் 1,80 லட்சம் ரூபாயில் 30% பங்கு தொகையாக 54 லட்சம் ரூபாய் மத்திய பட்டு வாரியத்தால் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசினால் 70% பங்கு தொகையாக 1,26 லட்சம் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. கிரியா ஊக்கி திட்டத்தின் கீழ் சுமார் 8300 பட்டுப்புழு வளர்ப்பு குடில்கள் கட்டப்பட்டுள்ளன. தனி பட்டுப்புழு வளர்ப்பு குடில்களை கட்டிய பின்னர் விவசாயிகளால் தரமான பட்டுக்கூடுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடிகிறது. முந்தைய 5 ஆண்டு திட்டக்கால நிதி ஆண்டுகளில் பட்டுப்புழு வளர்ப்பு குடில் கட்ட மிக குறைந்த அளவில் நிலை 1 புழு வளர்ப்பு குடிலுக்கு 25,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. தற்போது நிலை 1 புழு வளர்ப்பு குடிலுக்கு நிதி உதவி 82,500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளில் கட்டப்பட்ட புழு வளர்ப்பு குடில்கள் புழு வளர்க்க இயலாத அளவுக்கு சேதமடைந்துள்ளதால் ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் பிற இடங்களைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க விவசாயிகள் ஓலையால் வேயப்பட்ட பட்டுப்புழு வளர்ப்பு குடில் கூரைகளை புதுப்பிக்க நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலை எவ்வித இடைவெளியுமின்றி தொடர்ந்து மேற்கொண்டு வரும் 470 பட்டு விவசாயிகளுக்கு இதற்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக தேவைப்படும் மொத்த நிதியான 2,67 லட்சம் ரூபாயில் மத்திய பட்டு வாரியம் 30% பங்கான 80,10,000 ரூபாயும், மாநில அரசு அதன் பங்காக 35% தொகையான 93,45,000 ரூபாயையும் ஒப்பளித்துள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நெசவாளர்களின் வாழ்வு மேம்படுவதற்காக பொது வசதி மைய கட்டடங்களை திறந்து வைத்தமைக்காகவும்
மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை வழங்கியமைக்காகவும் நெசவாளர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருவதற்காகவும் ஹோசூரில் உள்ள தமிழ்நாடு பட்டு வளர்ச்சி பயிற்சி நிலையத்தில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கூடுதல் நவீன பயிற்சி கூடம் மற்றும் தங்கும் விடுதி கட்டடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தமைக்காகவும் அலுவலர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கால நிவாரண நிதியாக அம்மா அவர்கள் 4000 ரூபாய் உதவி வழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே முதலாக நிவாரணத்தை வாங்கிய ஒரே முதலமைச்சர். மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்துக்கு 4 மாதமாக மழைக்காலமாக செய்ய முடியவில்லை. அம்மா உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்குகிறார். அம்மா அவர்களுக்கு நன்றி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிதி உதவியாக வருஷத்துக்கு 4000 என்ற விதம் அம்மா அளித்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அம்மா அவர்கள் கைத்தறி பொது சேவை மையம் திறந்து கொடுத்து பவானி சொசைட்டி உறுப்பினருக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்துள்ளார். பவானி நெசவாளர் கூட்டு உறுப்பினர் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தறி பொது சேவை மையம் 29 லட்சம் ரூபாய் செலவில் எங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. பவானி மாநகரில் 10,000 தொழிலாளர்கள் நன்மை பெறுவார்கள். கைத்தறி பொது சேவை மையம் கட்டி கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது பவானி கைத்தறி பொது சேவை மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தறியாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் இட வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நெசவாளர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்ட கைத்தறி நெசவாளர்களுக்காக கைத்தறி குழும கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. கைத்தறி சம்பந்தப்பட்டு பாவு போடுதல், சாயம் போடுதல், கஞ்சி போடுதலுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப தூரமாக போய் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ அம்மா அவர்கள் திறந்து வச்ச இந்த இடத்தினால கைத்தறி நெசவாளர்கள் எல்லாம் ஒரே இடத்துல போகிறோம். இதனால் எங்களுக்கு நிறையா எங்களுடைய வேலை பளு குறையுது, சிரமம் இல்லாமல் இருக்குது. அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. நாமக்கல் மாவட்டத்தில் 30 லட்ச ரூபா செலவில் இந்த கைத்தறி தொழிலுக்காக இந்த கஞ்சி போடுறது, சாயம் போடுறது ரொம்ப சௌரியமாக அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அம்மா அவங்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கஞ்சி போடுறது, சாயம் போடுறது, பாவு போடுறது, இந்த மாதிரி கைத்தறிக்காக எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் கூட்டுறவு சங்க நெசவாளர்களுக்கு பாவோடும் ஆலையும் இடவசதியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பொது சேவை கட்டடத்தையும் இந்த ஆலையும் ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர்களுக்கு நன்றி. மழை காலத்தில் தண்ணி ஏரியில் நிறைய நிறைஞ்சதுனால மண் எடுக்கிற ரொம்ப கடினமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சாலே மழை வந்தால் கரைஞ்சிட்டு போயிடுது, வேஸ்ட் ஆகி போயிடுது. தொழில் செய்யறதுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால 4000 ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க அம்மா. நன்றி. மழை காலத்தில் 3 மாதம் எங்களால் மண் வேலை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் தொழிலை பாதிக்குது. அதனால் அம்மா 4000 ரூபாய் நிதி உதவியாக செய்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி. 4000 நிதி உதவி கொடுக்குறேன் மண்பாண்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் மழை காலத்தில் எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. இப்போ மழை காலத்தில் எங்களுக்காக 4000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் எங்களோட நன்றியை மனமார்ந்த விதத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கிளஸ்டரிலிருந்து மெம்பர்களுக்கு தறி உபகரணங்களை கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, கிளஸ்டருக்குண்டான இந்த கட்டிடத்தை 30 லட்சம் செலவில் கட்டி கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெசவாளர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி. 30 லட்சத்தில் கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டடம் கட்டி மெம்பர்களுக்கு தார் சுற்றுறது, பாவு போடுறது அந்த எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்டை அடிக்கிற மிஷின் கொடுத்துருக்காங்க. நல்ல விதமாக காற்றோட்ட வசதியுள்ள இடமா இருக்குது. அம்மா அவர்களுக்கு நெசவாளரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவு போட்டு இங்கேயே பசை பண்ணி நம்மளுக்கு வசதியாக இருக்குது. இவ்வளவும் செஞ்சு கொடுத்த முதலமைச்சர் அம்மார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தறியில் பாவு போடுறதுக்கும் மடுப்பு சுற்றுறதுக்கும் இந்த கட்டடம் எங்களுக்கு உபயோகப்படுது. இந்த கட்டடத்தினால எங்களுக்கு மிக நல்ல பலன். ஆகவே எங்களுடைய நன்றியை அம்மாவுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
நெசவு தொழிலாளர்களுக்கு அம்மா இங்கே இந்த சமுதாய கூடம் ஒன்றை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ள காளியனம்புதூர், கோவில்பாளையம், நேகமம், சேரிபாளையம், வடசித்தூர் போன்ற பகுதிகளுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. இங்கே இருக்கும் இந்த சமுதாய கூடத்தினால் நெசவாளர்கள் பல விழாக்களையும் விசேஷங்களையும் செய்து கொள்ள முடியும். அதனால் இங்கே இருக்கும் ஏழை நெசவாளர்களுக்கு சிறந்த வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதை செய்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கைத்தறி நெசவு செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்ப அம்மா நலத்திட்ட உதவிகளை நிறைய செஞ்சுருக்குறாங்க. சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷப்படுறோம். அம்மாவுக்கு மிக்க நன்றி. சமுதாய கூட கோவில் படத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் உபயோகமாக இருக்குதுங்க ஏழை மக்களுக்கெல்லாம். அம்மாவுக்கும் நன்றி. மல்பரி சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ அதுக்கு உண்டான மானிய தொகையில் அரசாங்கம் எங்களுக்கு சீக்கிரமாக உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. ஷெட்டுக்கு எனக்கு 87,500 வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ட்ரிப்புக்கு வசதிக்கு ஒரு 55,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் தளவாடங்கள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக மாரி அந்த வலை சம்மந்தப்பட்டது, அந்த மல்பரி செடிகளை கட் பண்ணுற கட்டர், இந்த ரூமுக்கு ஷெட்டுக்கு அடிக்கிற மோட்டார், அதெல்லாம் செஞ்சு அது ஒரு 50,000 ரூபாய்க்கான மானிக்கு எங்களுக்கு உடனுடன் கொடுத்து எங்களுடைய ஊக்கத்துக்கு சிறப்பாக உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. 5 ஏக்கரா மல்வரி போட்டிருக்குறோங்க. அம்மா இது சொட்டு நீர், நடவு மானியம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அம்மா அரசுக்கு நன்றிங்க. பட்டு தொழிலுக்கு தேவையான சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அப்புறம் செட்டு மானியங்க, நடவு மானியம் 10,500 கொடுக்குறாங்க. அம்மா அரசு நிறைய சலுகை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த உதவிகளை செஞ்ச அம்மா அரசுக்கு எங்களுடைய மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நெசவாளர்களுக்கு இப்போ பொது வசதி மையம் கட்டி கொடுத்ததுனால இதில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பயனுள்ளதாகவும் இருக்குது எங்களுக்கு. எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த பொது வசதி இடத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து இந்த அற்புதமான ஒரு மாபெரும் பொது வசதி மையத்தை கட்டி கொடுத்து பாவு ஓடுதல் மற்றும் துவைச்சல் சம்பந்தமாகவும் இங்கே இடம் இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2,25,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தலைமையகம் இயக்குநரகமாகவும் பட்டு பரிமாற்றமாகவும் சேலத்தில் கட்டப்பட்டு மிகவும் சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக இது தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை அமைச்சு பணியாளர்களுக்கும், மற்ற பணியாளர்களுக்கும், விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் பேருதவியாகவும் இருக்கும். அம்மா அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதுமை திட்டங்களான வெண்பட்டு முட்டை தொகுதிகளையும் இளம் புழுக்களையும் எடுத்துச் செல்வதற்கான ஊக்கத்தொகை, ஓலையால் வேயப்பட்ட பட்டுப்புழு வளர்ப்பு குடில் கூரைகளை புதுப்பிக்க வழங்கப்படும் நிதி உதவி ஆகியவை பற்றிய தகவல்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நெசவாளர்களின் வாழ்வு மேம்படுவதற்காக திறந்து வைத்த கட்டடங்கள் பற்றியும், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கான மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை வழங்கிய விவரங்களையும், நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை குறித்த தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.